எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 4 பேர் கொண்ட ஃபேமிலி. அதாவது அது இன்க்ளூடிங் அந்த எல்டர்லி கப்பிள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய லைஃபுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அவங்க வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நன்மங்கலம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து நியர் பள்ளிக்கரணை வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து இது நடந்திருக்கு. போலீஸ் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குடும்பம் வந்து ரொம்ப அந்த பணத்துடைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப இருந்திருக்கு அவங்களுக்கு. கடன் வந்து கிட்டத்தட்ட 1 crore மேலே எஸ்டிமேட்டு அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அந்த லாஸு இந்த காய்கறி வியாபாரத்தில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, பாலாஜி அப்படிங்கிறவர் அவர் இருந்தால் காய்கறி வியாபாரம் பண்ணுறவர். அவர் வந்து ஷாப்பு வந்து ஓப்பன் பண்ணலை. வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்காரு மார்னிங்கு. அங்கே வந்து அவங்களுடைய அந்த எம்ப்ளாயீஸ் வந்து போய் பார்த்துருக்காங்க. அங்கே வந்து வீட்டில் போய் செக் பண்ணியிருக்காங்க. பார்த்ததில் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அவரோட ஒய்ஃபு பிரியா 30 வயசு, மதர் வந்து என்னென்னா பத்மாவதின்னு சொல்லி 52, அப்பா ஸ்ரீனிவாசன் 60 வயசு, எல்லாருமே வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடையில் கூடமாட ஹெல்ப் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்கள்ல, என் வேலையை பார்க்குறவங்க பசங்க, அவங்க வந்து அந்த நெய்பர்ஸுடைய ஹெல்ப்போடு வந்து போய் அந்த இதை வந்து ஆம்புலன்ஸை வந்து கூப்பிட்ருக்காங்க. அவங்க இந்த ஃபேமிலியோடு வந்து தாம்பரம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கடனுடைய அந்த இதை 1 கோடிக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க பிஸ்னஸ்ஸு வந்து லாஸ் ஆகியிருந்திருக்கு. அந்த அவருடைய அந்த காய்கறி அந்த இதில் வந்து தொழிலில் லாஸ் ஆகியிருந்திருக்கு. அதனால் வந்து இந்த பாலாஜி, பிரியா அவங்க 2 பேருமே வந்து 8 இயர்ஸ் வரை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களும் இல்லைங்கிற அந்த டிஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன் வந்து இப்போது அவங்களது ரொம்ப வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த மேடவாக்கம் அந்த போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து அட்வான்ஸாகவே பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது மாத்திரையெல்லாம் வந்து முன்னாடியே வாங்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த ஃபேமிலி டெய்டி டெம்பிள் அந்த June 1 அன்னைக்கு இந்த மேடவாக்கம் போலீஸ் வந்து இப்போ கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி வந்து மற்றவங்க யார்கிட்டையாவது கேட்கணும், நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். நான் வீடியோவே போட்டிருக்கேன். இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், அப்புறம் வந்து டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோஸ் அதை பற்றிலாம் போட்டிருக்கேன். அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. நம்மளுக்கு அது என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது 4 பேரை கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிசிஷன் எடுக்கும்போது அது சரியான ஒன்றா இருக்கும். நம்ம வந்து இன்னொருத்தரை வந்து ப்ளீஸ் பண்ணணும், ஐயோ அவங்க நம்மளை வந்து தப்பாக எடுத்துப்பாங்க, இவங்க நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம கடன்லாம் நிறைய வாங்குகிறோம், நம்ம வந்து லக்ஸூரியஸாக நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணோன்னா அது நம்மளுக்கு வந்து அது விபரீதமாக முடியும். அது ஒரு முட்டாள்தனமும் கூட. நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு வரும் ஃபினான்ஸே, அதில் நம்ம கடனை வாங்குகிறோன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம அதை கட்ட முடியுமா, இதெல்லாம் வந்து நல்லா யோசித்து அந்த மாதிரி தான் வந்து முடிவு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். இவங்களுடைய கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நல்லபடியாக வரணும் ரெடியாகி அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வந்து வேண்டிக்கிறாங்க. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். டிசிஷன் மேக்கிங் அந்த இதெல்லாம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.